இன்றைக்கி நம்ம சிறுதானிய தோசை சுட போகிறோங்க. அதுக்கு கேப்பை எடுத்துக்கோங்க, சோளம் எடுத்துக்கோங்க, கம்பு எடுத்துக்கோங்க, 3 எடுத்துக்கோங்கங்க. 3 நல்லா சுத்தமாக இருக்கணும். கடையிலே கேட்டிங்கன்னா கிடைக்கும், நல்லா சுத்தமாக கிடைக்கும். அதை எடுத்துக்கோங்க. அது எல்லாத்துலேயும் சம அளவுங்க, ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதை 3ம் சம அளவு எடுத்துக்கோங்க. நான் சம அளவு எடுத்துக்கிட்டேங்க. நல்ல சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன் நான். நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சம அளவு எடுத்த 3 பொருளையும் இதில் போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இட்லி அரிசி போட்டாலும் சரி, நீங்கள் ரேஷன் அரிசி போட்டாலும் சரிங்க. நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதையும் ஒரு டம்ளர் சம அளவு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் போட்டுக்கோங்க. அடுத்து உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தும் சம அளவு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ ஊற வச்சிடலாம். நான் சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேங்க. சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்க வேண்டாம். கை நனைக்கிற சூடு இருந்தால் போதும். அதை ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அவல் எடுத்துக்கோங்க. அவளும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோ ஊறட்டும், எல்லாமே நல்லா ஊறட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன் இருக்குல்ல, சோயாபீன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற விடுங்க. ஊறிடுச்சுங்க. எனக்கு 4 மணி நேரம் கழிச்சு இந்த கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறேன். முதல்ல உளுந்தை போட்டுக்கோங்க. உளுந்தை போட்டு நல்லா கொஞ்சம் ஆடி வரட்டும். ஆடி வந்துருச்சு எனக்கு. இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்த நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த சிறுதானியத்தை பூரா இதில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்லா அரைச்சிருச்சுங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும், நல்லா அரைச்சிரும். அரைச்சி எடுத்துக்கோங்க. கழுவி ஆட்டுவாரில் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து தண்ணியை வீணாக கீழே ஊற்றிடாதீங்க. மறுநாள் வந்து நம்ம தண்ணி பற்றலைன்னா அதவே ஊற்றி களைச்சிக்கலாம். கிரைண்டரை கழுவிட்டேங்க. நான் கழுவி எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டுக்கோங்க. கழுவி நம்ம ஆட்டி தோண்டி வச்சிட்டோம்ல வேறு ஒரு பாத்திரத்தில், அந்த பாத்திரத்தில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா குழச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கை கொண்டு கரைச்சி விடுங்க. அப்படின்னா தான் மறுநாளைக்கு நல்லா புளிக்கும். மூடி வச்சுருங்க. வாங்க மறுநாள் பார்க்கலாம். எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக பொங்கி வந்திருக்குங்க. மாவு அழகாக வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வாங்க நம்ம தோசை சுட்டுடலாம். ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் பெரிய உள்ளியே போட்டு தடவி பழகிட்டேங்க. நான் பெரிய உள்ளி போட்டு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு மாவை கொஞ்சம் அதில் எடுத்து நல்லா சுற்றி விடுங்க. வேகட்டும். வெந்துருச்சுங்க. கீழே வெந்துருச்சு. நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. வெந்துருச்சுங்க. நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம தக்காளி சட்னி வச்சுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.